ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. நாம் தேவையானவை அனைத்தும் நம்மை படைத்த பங்காரு தெய்வத்திற்கு நன்கு தெரியும். சரியான காலத்தில் சரியான நேரத்தில் சரியான முறைப்படி நம் பங்காரம்மா நிச்சயம் நமக்கு தருவார்கள். அதற்கு அன்னையின் அருள்வாக்கினை பார்ப்போமா? குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. குழந்தை இல்லை, திருமணம் நடக்கவில்லை, பொருளாதார வசதி இல்லை என்று ஏக்கங்களோடு வருகிறீர்கள் போகிறீர்கள். ஒரு நிமிடமாவது உன் அவயங்களை ஒருமுகப்படுத்தி அம்மாவை நினைத்தால் எல்லாம் சரியாக நடக்கும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மதுரை மாவட்டம் சர்வேயர் காலனி ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. நான் திண்டிவனத்துலேருந்து சென்னைக்கு போயிட்டேன். நான் குடும்பம் சென்னைக்கு போனதுக்கு அப்பால் எனக்கு அம்மா ரொம்ப ரொம்ப அற்புதம்லாம் நடத்தியிருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய ஆபத்து ஒன்று 2023 எனக்கு அடிபட்டது, காலில் ஜவ்வு கிழிஞ்சுது. அதே ஒரு வாரத்தில் என் புள்ள திருச்சிக்கு கார் எடுத்துகிட்டு போனான். அந்த கார் ரொம்ப அப்பளமாக ஆயிடுச்சு. ஆனால் பிள்ளைங்கள அம்மா காப்பாற்றி கொடுத்தாங்க. சக்திங்களே, நீங்களும் வாங்க அம்மாகிட்ட, அம்மானுடைய அருளை பெறுங்க. நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், குடும்பத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணும். அம்மாவுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அம்மானுடைய அற்புதம் நிறைய இருக்குது. என்னுடைய உயிரை காப்பாற்றினாங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் உயிரையும் காப்பாற்றினாங்க. நல்லா இன்றைக்கி ஒரு 2023 நடந்த சம்பவத்துக்கு அப்பால், ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு அப்பால் பிள்ளைங்க என்னம்மா நடக்குது அம்மாவண்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அம்மாவண்ட ஆடிப்பூர விழா நடக்குது, அம்மாவண்ட என்னால் போக முடியல அப்படின்னேன். அம்மா நான் போகிறேம்மா, நான் போய் பண்ணுறேன், எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னது அம்மாவண்ட போனீங்கன்னா கஞ்சி கலையும் எல்லாமே எடுக்கலாம்ப்பா, அம்மா பார்த்துக்குவா நம்மள அப்படின்ட்டு சொன்னேன். அம்மானுடைய அருளும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு எப்போதும் இருக்கு. ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதி பராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 54வது ஆடிப்பூர பெருவிழா, இயற்கை பூரிக்கும் விழா. புவனமெல்லாம் பூத்தவளுக்கு, பூவுலகம் காத்தவளுக்கு, பூரணமாய் மகிழ வைக்க கஞ்சி படைக்கும் திருநாள், அவள் மனம் குளிர்ந்திட பாலமுதை ஊற்றிடும் நன்னாள் வருகின்ற ஜூலை 27 மற்றும் 28 தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது.
வாழ்வில் பொருள் காணவும் வாழ்வின் பொருள் காணவும் அன்னை அருள் பெற ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி சமத்துவ கஞ்சி வார்க்கும் பெருவிழா. அனைவரும் தங்கள் கைகளாலேயே கருவறையில் அருள் பாலிக்கும் சுயம்பு அன்னைக்கு செய்யும் பாலபிஷேக விழா. அதுவே மருவூரின் திருவிழா. வருகின்ற ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி வார்ப்பு. ஜூலை 27 மற்றும் 28 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை 2 தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்கச் செய்யும். வளங்கள் பெருகும், பஞ்சம் பசி நீங்கும், தீராத பிணிகள் தீரும். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். வீடும் நாடும் வளம் பெற படைப்போம் கஞ்சியினை நம் மருவூர் அன்னைக்கு. ஊற்றிடுவோம் பாலினை நம் சுயம்பு அன்னைக்கு. அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.